சனி சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்துல நல்ல பலமா அமைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க 40 வயசுக்கு மேலதான் அவங்க வாழ்க்கையில உண்டான முக்கியமான திருப்பங்களே உருவாகும். இன்னொரு விஷயமும் இருக்கு. சனி பகவான் நல்லபடியா நல்ல அமைப்புல இருந்தாருன்னா அவங்க 40 வயசுக்கு மேல ஒரு ஆண் வாரிசு வரும் அப்படிங்கிறதும் ஓலை குறிப்புல இருக்கு. அப்பதான் வந்துட்டு இந்த 7.5 சனியில உயர்றதா இல்ல இறங்கி வர்றதா, சனி பீடிக்கப்பட்ட ஒருத்தர் உயர்றதா இல்ல இறங்கி வர்றதாங்கிறத நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில நல்லா நீங்களே பெருக்கி தொடச்சு அன்னைக்கு ஒரு வேளை அந்த வில்வ இலை கொடுத்து அர்ச்சனை பண்ணும் போதும் தாக்கம் கண்டிப்பா குறையும். டிசிப்ளினோட இருந்துட்டோம், நமக்கு எந்த விதமான ஆசையோ பேராசையோ இல்லாம இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதோட தாக்கங்கள் கண்டிப்பா குறையும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இதம் ஆஸ்ட்ரோ நிறுவனரும் முதன்மை ஜோதிட நிபுணருமான திரு ஹரிஹரசுதன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லேட் சக்சஸ் பீப்புள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயசுலயே அவங்க உச்சத்தை அடைஞ்சிருவாங்க. நிறைய பேர் வந்து ஆஃப்டர் 50 கிராஸ் பண்ற சமயத்துல தான் அவங்க வந்து உச்சத்தை அப்பதான் அந்த உச்சத்துக்கான ஸ்டெப்ஸ்லயே ஏற ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டொனால்ட் ட்ரம்ப் ஆஃப்டர் 50 தான் ஹி பிகேம் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ரைட்? ஸோ இதெல்லாம் கூட சனி பகவானோட திருவிளையாடல்களா? கண்டிப்பா. என்னன்னா, சனி பகவான் ஒருத்தர் ஜாதகத்துல நல்ல பலமா அமைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க 40 வயசுக்கு மேலதான் அவங்க வாழ்க்கையில உண்டான முக்கியமான திருப்பங்களே உருவாகும். ஸோ என்ன சொல்றது, சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க, சனி பகவான் ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கிற ஜாதகத்துல. ஓகே, இதுவே சுக்கிர பகவானோ இல்ல குரு பகவானோ இல்ல புதன் பகவானோ அப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல லைஃப் பூராவே நமக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். 10,000 ரூபாய் வாங்கினாரு, 20,000 ரூபாய் வாங்கினாரு, 1 லட்சம் வாங்கினாரு, இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிட்டாருன்னு. சனி பகவான் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பாடம் சொல்லி கொடுத்து மெதுவா, ஏன்னா அவர் மந்தக்காரகன் தான் சொல்லுவாங்க. அவர் மூவ் பண்றதே 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சுத்தி வராரு. மெதுவா தான் வருவாரு. 40 வயசுக்கு மேல கண்டிப்பா சக்சஸ கொடுத்துருவாரு. இன்னொரு விஷயமும் இருக்கு. சனி பகவான் நல்லபடியா நல்ல அமைப்புல இருந்தாருன்னா அவங்க 40 வயசுக்கு மேல ஒரு ஆண் வாரிசு வரும் அப்படிங்கிறதும் ஓலை குறிப்புல இருக்கு. 40 வயசுக்கு மேல ஒரு ஆண் வாரிசு இருக்கு. வாரிசு இல்லைன்னா கூட 40 வயசுக்கு மேலேயே வந்துடுவாங்க. சில பேருக்கு 40 வயசுல ரிட்டையர் ஆயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு 40 வயசுக்கு மேலதான் அந்த யோகமே கொடுக்கும். ஸோ காலம் கடந்தும் அவர் நல்லது செய்வார். காலம் கடந்துதான் செய்வார். ஓ சரி. 7.5 சனி முடிஞ்ச பிறகு ஃபைனான்சியல் ரைஸ் பாசிபிளா? கண்டிப்பா. ஏன்னா அப்ப 3ல உங்களுக்கு சனி வந்திருப்பாரு. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல சனி பகவான் வந்திருப்பாரு. புகழ், கீர்த்தி, அதுக்கப்புறம் அது ஒரு ஒரு பாப கிரகம் அப்படிங்கிறதுனால உபச்சய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டுல அமையறதுங்கிறது ஒரு விதம். ஸோ எதிரிகள், கடன், அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெயர், புகழ், கீர்த்தி, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு கௌரவமிக்க ஒரு தொழில், இது எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டு தான் சனி பகவான் 3ஆம் வீட்டுக்கே காலடி எடுத்து வைப்பார். உங்களுக்கு எல்லா பாடமும் சொல்லி கொடுத்துட்டு இவ்வளோ விஷயங்களையும் அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 3ஆம் வீட்டுல அவர் ஜம்முன்னு 2.5 வருஷம் நடத்துவார். ஸோ அந்த செகண்ட் ஃபேஸ் ஆன ராசியில சஞ்சரிக்கும் போது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. ஸோ டீச்சிங் ஆஃப் ஆல் த குட் திங்ஸ். 12ஆம் வீட்டுல இருக்கும்போது அவர் தன்னுடைய வேலைகள் ஆரம்பிப்பார். எங்கெல்லாம் தப்புங்கிறத சொல்லி காட்டுவார். ராசிக்கு இருக்கும்போது அவர் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிடுவாரு. நல்லா எல்லா விஷயமும் நல்லா புரிய வச்சுட்டு இது பண்ணுவாரு. அப்புறம் ஒரு ராசிக்கு 2ஆம் கட்டத்துல போகும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ஆரம்பிப்பாரு. ஆனா செகண்ட் ஃபேஸ்லயே ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது சனி 3ஆம் வீட்டுல இருப்பாரு. உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல இருப்பாரு. அப்பதான் இந்த மாதிரி பலன்கள்லாம் கொடுப்பாரு. உங்களுடைய நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய வேலைகளை பார்க்க போயிடுவார். இந்த ஒரு சொல் தொடர் இருக்கு, அதாவது சனி போல் கெடுப்பவரும் இல்லை, சனி போல் கொடுப்பவரும் இல்லை அப்படின்னுட்டு. அது எந்த விதத்துல? இல்ல, அதுதான் சுக்கிர பகவானை விட சனி பகவானோட யோக பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சுக்கிர பகவான் தான் வாசனை திராவியங்கள், பெண்கள், மாட மாளிகைகள், இதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் சுக்கிர பகவான் எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு ராஜபோக வாழ்க்கைக்கு அமைப்பு கொடுக்குறாரு அப்படின்னா சனி பகவான் அதையும் தாண்டி கொடுப்பாரு. அதாவது உங்களை சோதிக்கிற வரைக்கும் எல்லாம் சோதிச்சுட்டு தன்னுடைய பிற்பலன்கள்ல
அவரு நல்ல பலன்கள், நல்ல அமைப்புல ஜாதகத்துக்கு நல்ல அமைப்புல இருந்தாருன்னா நல்ல யோக பலன்களே கொடுப்பாரு அவரு. சுக்கிரனை விட ஜாஸ்தியா சனி பகவான் கொடுப்பாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஆஃப்டர் 40 ஹி இஸ் கோயிங் டு கிவ் அப்படின்னா, இப்ப இருக்கிற அந்த ஜெனரேஷன் டைம் பீரியட் அப்படிங்கிறதே வந்து 60 கிட்ட வந்துருச்சு. அதுக்கப்புறமாலாம் இருந்தாங்கன்னா, ஓ! அவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிவிங் ஆஃப்டர் 40 ஆர் 50? இல்ல எல்லாருக்குமே அப்படி கிடையாது. சனி பகவான் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஜாதகத்துல மட்டும்தான். இப்ப வேற 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 வழி இல்ல. சனி பகவான் தான் உங்க ஜாதகத்துக்கு ஒரு யோகத்த குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போது தான் 40க்கு மேல உண்டான ரைஸ குடுப்பாரு. இல்ல மத்த கிரகங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே அது ஸ்மூத்தா போயிடும். ஓகே. எல்லாருக்கும் இல்லாத ஸோ அமைப்பு. எல்லாருக்கும் கிடையாது அது. எல்லாருக்கும் அது கிடையாது. ஓகே. பட் இந்த சனி ஆதிக்கம் காலத்துல சில பேர் உடைஞ்சு போயிடுறாங்க. சில பேர் உயர்ந்து போயிடுறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதுதான் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கு. இருக்கு கண்டிப்பா. என்னன்னா முதல்ல ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காருங்கிறது பார்க்கணும். அப்பதான் வந்துட்டு இந்த 7 சனியில உயர்றதா, இல்ல இறங்கி வர்றதா, சனி பீடிக்கப்பட்ட ஒருத்தர் உயர்றதா, இல்ல இறங்கி வர்றதாங்கிறத நம்ம அமைப்பா கொண்டு வரணும். இது மொத பாயிண்ட். 2வது பாயிண்ட் வந்துட்டு எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வந்துட்டு சனி பகவான் நல்ல நல்ல பவர்ஃபுல்லா இருக்காரு. ஆனா ஒரு வெல் டிசிப்ளின் சனி பகவான் பவர்ஃபுல்லா இருந்தாலே வெல் டிசிப்ளின்டு மேன் தான். ஒரு அதுல மாற்றம் கிடையாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது டிசிப்ளினா இருந்து சனியும் நல்லபடியா இருந்துச்சுன்னா அவங்க உயர்ந்துருவாங்க. இல்ல சனி பகவான் ரொம்ப வீக்கா இருக்காரு, இந்த மாதிரி வராது அப்படிங்கிற பட்சத்துல 2வது அவன் இட்ஸ் நாட் அ வெல் டிசிப்ளின்டு மேன் அப்படின்னா தாழத்தான் செய்வாங்க. ஓகே, ஓகே. இதுக்கு 7:30 சனி, இல்ல கண்டக சனி இந்த மாரி காலங்கள்ல பரிகாரங்கள்ன்னு ஏதாவது இருக்கு? சனி பகவானோட தானியம் தான் எள்ளு. எள்ளு. எல்லா கிரகத்துக்கும் எள்ளு தானியம் இருக்கு. ஆமா. ஓகேங்களா? இப்ப வந்து சூரியனுக்கு கோதுமை, சந்திரனுக்கு நெல் இப்படிங்கிற மாரி இருக்கு. நம்ம எந்த கிரகத்தோட தானியத்தையும் கொண்டு போய் விளக்குல வச்சு எரிக்கிறது கிடையாது. ம்ஹ்ம். ஓகேங்களா? இதுவே நம்ம ஒரு ஒரு பரிகாரமா செய்யணும் அப்படின்னா, எள்ளு சாதம் செஞ்சு ஊனமுற்றோருக்கு குடுக்கலாம். அதுவும் கால், கை, கால் வராம இருக்கிறவங்க, இல்ல ஊனமா இருக்கிறவங்களுக்கு குடுக்கும்போது ஒரு நல்ல யோக பலன்கள் அமையும். 2வது வந்துட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, வயசானவங்களுக்கு குடுக்கலாம். அதுவும் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க ஒரு சாப்பாடா செஞ்சு, வெண்பொங்கல் செஞ்சு மாட்டுக்கு குடுக்குறீங்க, இல்ல வந்து ஒரு கோயில்ல போய் இருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் சாப்பாடா குடுக்குறீங்கன்னா, அது சனி பகவான் ரொம்ப விரும்புவாரு. உடல் உழைப்பு நெறைய பண்ணுனா, அது ஒரு மிகப்பெரிய பரிகாரமே. உடல் உழைக்காம உழைச்சு வேர்வை வெளிய வந்துச்சுனாலே, சனி பகவான் ஆதிக்கம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஒரு நல்ல பரிகாரம். அப்புறம் வந்துட்டு சிவன் கோயில் இருக்கு இல்லையா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில நல்லா நீங்களே பெருக்கி, தொடச்சு, அன்னைக்கு ஒரு ஒரு வேளை அந்த சிவனுக்கு நீங்க வந்து வில்வ இலை குடுத்து அர்ச்சனை பண்ணும்போதும், சனி பகவான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்குண்டான பலன்கள குடுப்பாரு. இதெல்லாம் தான் சனி பகவானோட பரிகாரமே வந்து. ஆ, சனிக்கிழமைகள்ல நீங்க சொன்ன மாரி ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் பண்ணலாம் அந்த மாரி சொல்லியிருக்கீங்க. ஆ, வேற ஏதாவது தானங்கள் முக்கியமா சனிக்கிழமைகள்ல பண்றதுனால பலன்கள் உண்டா? ஆ மேஜரா சாப்பாடு தான். நம்ம உடல் ஊனமுற்றோருக்கு சாப்பாடு குடுக்குறது தான் அவங்க வயர் ஃபுல் ஆயி, எனக்கு அவங்க அவங்க பிளெஸ் பண்றதுங்கிறது வந்து சனி பகவானே உங்கள வந்து பிளெஸ் பண்ண மாதிரி. உடல் ஊனமுற்றோர், பிச்சைக்காரங்க, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, இந்த மாரி இந்த தொழிலாளிகள், இந்த கூட்டி பெருக்கிறவங்க, ம். அவங்கலாம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள். துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கலாம் வந்துட்டு இவங்களுக்கு செய்யணும். இவங்களுக்கு செஞ்சோன்னா சனி பகவான் ரொம்ப ஹாப்பி ஆவார். ஓகே. உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலரா அவங்களுக்கு. அவங்களுக்கு செய்யும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது ஓகே. பண்ணுவாங்க. ஆம், அதே மாரி நீங்க சொல்லும்போது ஒண்ணு சொன்னீங்க. அவர் வந்து ரொம்ப டிசிப்ளின் எதிர்பார்ப்பாருன்னுட்டு. சோ டிசிப்ளினோட இருந்தா கூட அந்த தாக்கம்ங்கிறது குறையுமா? தாக்கம் கண்டிப்பா குறையும். டிசிப்ளினோட இருந்துட்டோம். நமக்கு எந்த விதமான ஆசையோ, பேராசையோ இல்லாம இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா அதோட தாக்கங்கள் கண்டிப்பா குறையும். ஆம், அதாவது அவர் வந்து ஒழுக்கத்த எதிர்பார்க்கிறாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. அது மட்டும் தான் அவர் முதல்ல எதிர்பார்ப்பார். ஸோ ஓகே. ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்க இருக்க சனி பகவானோட தாக்கம் குறையும். உடம்பு விஷயத்திலயும் சரி, ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு கூடயும் சரி, இல்ல வந்துட்டு நம்மளுடைய வருமானம், குடும்பம் எல்லா விஷயத்திலயும் சரி, அவர் அந்த விஷயத்துல நம்மள ஆசீர்வாதம் தான் பண்ணுவார். நெறைய ஜாதகக்காரர்கள் சொல்றத கேட்டுட்டு இந்த மாரி 7:30 சனி, கண்டக சனியால பீடிக்கப்பட்டவங்க வந்து நெறைய பரிகாரங்கள் செய்றாங்க. அது சில சமயங்கள்ல தவறுகளாவும் ஆயிடுது. அதுக்கான ரிவர்ஸ் எஃபெக்ட் கூட உண்டு இல்லையா? கண்டிப்பா. நீ போய் ஒரு தப்பான பரிகாரம் பண்ணீங்கன்னா, ரிவர்ஸ் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஆ அது தப்புன்னு இல்ல, தவறுதலா. அதுதான் சொல்றேன். ரிவர்ஸ் எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா, அதுவும் ஒரு கர்மால போய் விழுந்து ஒரு ஒரு கர்மா பாயிண்ட்ல போய் விழுந்துருது.
ஸோ பரிகாரம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்ம பரிகாரங்கள் நம்மள சுய ஒழுக்கத்துல கொண்டு வர மாரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட தான் நாம இத ஃபாலோ கண்டிப்பா, பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே. அப்புறம் இந்த மாரி சமயங்கள்ல ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல ஒரு புது இன்வெஸ்ட்மென்ட் பண்றதோ, இஸ் இட் அட்வைசபிள்? தாராளமா பண்ணலாம். ஸோ 7:30 சனி நடக்கிறது, அதனால நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கல. இல்ல நான் ஒரு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது. உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசைகள், ஜாதகத்துல நடக்கக்கூடிய மற்ற கிரகங்களின் அமைப்புகள பொறுத்து, அதெல்லாம் நல்லா அமைஞ்சதுன்னா, கண்டிப்பா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். நல்ல இன்கமும் பார்க்கலாம். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ த எஃபெக்ட் வில் பி அஸ் நார்மல். ஆஸ் எப்பயும் நார்மல் இருக்கிற போல தான் இருக்கும். இருக்கும். நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து அவரு கொஞ்சம் நிதானிக்க வைப்பாரு அப்டின்ட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவா தானே இருக்கும். இல்ல. நம்ம சனி பகவான மட்டும் பார்த்து நம்ம பிசினஸ் ஆரம்பிக்க போறது இல்லையே. நம்ம ம். மற்ற கிரகங்களையும் பார்த்து தான் நம்ம பண்ண போறோம். நான் கேட்கிறது 7:30 சனி காலம், அதாவது 7:30 சனி காலமா பீடிக்கப்பட்டவங்க. 7:30 சனி காலமா இருந்தாலுமே, நம்ம வெறும் 7 சனி பகவான மட்டும் வச்சு இப்போ ம்ஹ்ம். ஒரு மாட்டு வண்டியில 9 மாடு கட்டியிருக்காங்க. அதுதான் நம்ம ஜாதகம். 9 மாடு கட்டிட்டு 9 மாடும் நேரா ஓடுச்சுன்னா யோகம். நல்ல நேரம் தான். 9 ம். மாடும் ஓடப்போகுது. இதுல ஒரு மாடு அப்படி திரும்பி இருக்கு, ஒரு மாடு இப்படி திரும்பி இருக்குன்னா கூட மிச்சம் 7 மாடு நல்லா ஓடுது இல்லையா நமக்கு? அத வச்சு நமக்கு அதுக்கு உண்டான அமைப்புகள் குடுக்க தானே போகுது. அதனால 7:30 சனி பீரியட்ல வந்துட்டு, அந்த 7:30 சனி நமக்கு பாதிப்புகள குடுக்குங்கிற ஒரு அமைப்பு இருந்தா கூட, மற்ற கிரகங்கள் வந்து நல்ல அமைப்புல இருந்ததுன்னா, நம்ம அந்த பிசினஸ்க்கு தேவையான உழைப்புகள குடுக்கணும்னா நம்ம பண்ணிடலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதே போல இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணலாமா? இன்வெஸ்ட்மென்ட்டும் அந்த பண்ணலாம். சமயத்துல? கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா, அம் விரய விரய பலன்கள் குடுப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்க. நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது இல்ல அததான் சொன்னேன். சனி பகவான மட்டும் நம்ம பார்க்க போறது இல்ல இல்லையா? மத்த கிரகங்களையும் பார்க்க போறோம். மத்த கிரகங்கள் என்ன தாக்கங்கள உருவாக்குதுங்கிறத பொறுத்து தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அங்க வந்து மத்த கிரகங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அ அது வந்து பெரிய பாதிப்பா இருக்காது. பாதிப்பெல்லாம் இருக்காது. ஸோ நாம மற்ற கிரகங்களையும் வி கேன் டேக் இன் கவுண்ட். வீக்கெண்ட் அப்படி. அதாவது சனி பகவான் மட்டும் இங்க வந்து நான் மட்டும் தான் ஆட்சி செய்வேங்கிறதெல்லாம் கிடையாது. அவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய குரு இருக்காரு. அவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய புதன், சுக்கிரன்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லபடியா அமைஞ்சு வந்துட்டாங்க. ராகு, கேதுக்கள் நல்லா அமைஞ்சிடுத்து. சூரிய, சந்திரங்கள் நல்லா அமைஞ்சிடுத்து. நல்ல தசாபுத்திகள் நடக்குது. நல்ல டைம் இருக்கு. இல்ல கோச்சாரத்துல குரு வந்து நல்ல விதமா அமைஞ்சிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்துல நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லாவே பிசினஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே. அதே போல இந்த மேரேஜ் அதாவது அந்த சமயத்துல 7:30 நடக்கிற சமயத்துல, அ திருமணங்கள பத்தி பேசுறதோ, இல்ல திருமணத்துக்காக முன்னேற்பாடுகள் செய்யறதையோ சில பேர் நிறுத்திடுறாங்க. இது எப்படிங்க? இல்ல நிறுத்திடுறாங்கங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். அது நிறுத்தணும்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்துட்டு சனி பகவானுக்கும், கல்யாணத்துக்கும் எந்த இதுவும் கிடையாது. ஏன்னா 2 பேர் தான் இதுல முக்கியம். ஒண்ணு குரு பார்வை வியாழ நோக்கம் வரணும். இன்னொன்னு சுக்கிரன் தான் கலத்திரக்காரகன். அவங்க 2 பேரும் தான் குடுக்கணும். கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகும். டிலே ஆகும். ஸோ 7:30 சனி பீரியட்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு நீங்க பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். நீங்க டிலே ஆகும். எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயங்கள் அமையணும் அப்படிங்கிறது வந்து அகைன் எதிர்பார்க்கிறதுங்கிறது வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது. ஸோ நீங்க ம். எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்துல அவர் டிலே பண்ணுவார். ஓ! டிலே நல்லதான இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாரியே அவர் தடை பண்ணல. தடை பண்ணல. நிதானிக்கிறார். நிதானிக்கிறார். "நீ ஓகே. ஏன் எதிர்பார்க்குற?" அப்படி மாரி இது ம். பண்ணுவாரு அவரு. போறப்போ நெறைய குடுத்துட்டு போவாரு. போம்போது நெறைய குடுத்துட்டு போவாரு. அது பிரச்சனை இல்ல. சரி. இந்த காலகட்டத்துல பெர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஆ அதுதான் நம்மள அ எங்கேயாச்சும் நம்ம எங்கேயாவது ஒரு சுய ஒழுக்கத்துல எங்கேயாவது நம்ம தவறு பண்றோம். இல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல, அவர் நம்மள ஒரு டீச்சர் மாரி இருந்து, நமக்கு வந்து தலையில தட்டிட்டே இருப்பாரோ? கண்டிச்சு நம்மள ஒரு ஒழுக்கத்துக்கு உருவாக்கிடுவார். நம்மள எப்படியும் ஒரு ஒழுக்க சீலரா மாத்திடுவார் 7:30 சனி முடியும்போது. ஓகே. அது நீங்க மாற மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அதோட தாக்கங்கள் மறுபடியும் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும். ஓ! ஸோ வந்துட்டு அப்போ கண்டிப்பா வந்து உங்க பெர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். இன்னும் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இண்டிபெண்டன்ட்டா இருக்க ஆரம்பிப்பீங்க கொஞ்சம். ஓகே. இதுதான் அந்த பெர்சனாலிட்டி லுக் கொண்டு வர்றது. பெர்சனாலிட்டி சேஞ்ச் கொண்டு வர்றது. சுய சிந்தனையோட இருப்பாங்க. சுய சிந்தனையோட இருப்பாங்க. ஸோ தே வில் திங்க் பிஃபோர் வாட் தே டூ கண்டிப்பா. லேட்டர் ஆன். லேட்டர் ஆன். அது ஓகே. முடியும்போது இதெல்லாம் அவங்களுக்கு மாற்றத்த உருவாக்கிட்டு தான் சனி பகவான் வந்து ஒரு ரவுண்ட முடிப்பாரு. இப்ப இந்த காலகட்டத்துல நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா. ஏன்னா, இது நாள் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம். இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எல்லாத்துலயுமே ஒரு குக்கி மாரி வந்து ஒரு பிரச்சனைகள் வரும்போது, அது நம்மள கொஞ்சம் பாதிப்படையத்தான் செய்யும். ஆ அது அதுதான் நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்டா நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம அத கொஞ்சம்
கொண்டு வரலாம், ஹேண்டில் பண்ணி ஹேண்டில் பண்ணிடலாம். So, கண்டிப்பா இருக்குமா, சரியா அது வராம தடுக்கலாமான்னு கேட்டா அது முடியாது. முடியாது. ஏன்னா So, எல்லாரும் ஹியூமன் பீயிங் வந்தா நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி மெடிடேஷன், பிராணாயாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணிட்டு we can keep in control. கண்ட்ரோல், அவ்வளவுதான். அதை முழுசா இது பண்ண முடியுமானா So முடியாது. we should be waiting patiently until அதாவது the period is over. அதாவது இந்த வலி இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அதோட வேதனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அதோட அதோட கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். ஸோ அதை விட்டு வெளியே வந்துட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பட் அதை வந்து நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் மூலியமா நம்ம அதை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரலாம். பயமும் ஆங்ஸைட்டியும் லைக் பரபரப்பா இருக்கிறதும் ஜாதகத்துல தெரியுமா? கண்டிப்பா. ஆனா அதுக்கு சனி காரகன் கிடையாது. நான் சனிய பேஸ் பண்ணி கேட்கல. ஓகே. பொதுவாவே ஜாதகத்துல ஒரு ஜாதகர் வந்து அவரு மிகவும் பயந்த மாதிரியே இருப்பாரு எப்பயும். இல்லாட்டி ஆங்ஸைட்டியோடவே இருப்பாரு. எதிர்பார்ப்பு அந்த மாதிரியே இருப்பாரு. படபடப்போட இல்ல இருப்பாரு. படபடப்பு வேற, பயம் வேற. இல்ல அது 2ம் தெரியுமான்னு கேட்கிறேன். கண்டிப்பா ஜாதகத்தை ஜாதகத்துல. சொல்லிடலாம். இப்போ புதன் அவர் வந்து ஜாதகத்துல வீக்கா அமையறாரு அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அது மூலியமா நமக்கு இந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதாவது நரம்பு சம்பந்தமா அஃபெக்ட் ஆகி அது வரக்கூடிய டிப்ரெஷன் இதெல்லாம் புதனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சில பேருக்கு ஒத்த தலைவலி இருக்கிறது, அதனால அவங்க கரெக்டாக தூங்கியே ஆகணும், இவ்வளோ நேரம் தூங்கி ஆகணும், அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் எடுத்துடலாம். ரெண்டாவது கேது ராசியில் இருக்கும்போதோ இல்லை கேது லக்னத்தில் இருக்கும்போதோ நீங்க சொல்ற டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, விரக்தி மனப்பான்மை இதெல்லாம் அமையும். பாபகிரகங்கள் லக்னத்தை பார்க்கும்போதும் இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7 சனி வந்தாலும் ஒருத்தர் கோட்டீஸ்வரர் ஆக முடியுமா? கண்டிப்பா. முக்கியமான கேள்வி. கண்டிப்பா. கண்டிப்பா. 7 சனி வந்தாலும் கூட ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகலாம். நான் சொன்ன ஒரு விஷயங்கள், அதாவது உங்க சந்திரன் நின்ன ராசி, உங்க சந்திரன் நின்ன நட்சத்திரத்திலேருந்து சனி பகவான் நின்ன நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணணும். 4, 5, 6, 7, 14, 15, 16, 18, 22, 23, 24 அப்படிங்கிற ஒரு கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ராஜயோக டைம் தான். இருக்கிறத விட 3 மடங்கு மேல போயிருவீங்க. ஓகே, ஓகே. இந்த இந்த காலம் 7.5 சனி காலம் அப்படிங்கிறது எப்போ ஒரு ஸ்ட்ராங்கர் ஃபேஸ்க்கு போகும்? அது ராசியில இருக்கும்போது தான். ராசியில ஆனா இருக்கும்போது தான். முக்கியமான 3 வீட பாத்துடுறாரு. 3, 7, 10 பாத்துடுறாரு. ஸோ புகழ், கீர்த்தி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப், குடும்பம், அதுக்கப்புறம் 10 கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் இது எல்லாத்தையும் பாத்துறதுனால அதுதான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய காலம். 7.5 சனி வந்து லைஃபை ரீபில்ட் பண்ற ஒரு காலமா? ரீசெட் பண்ற காலம். ரீசெட். அதாவது இது வரைக்கும் ரீசெட் பட்டன். ரீசெட் பட்டன். அதுக்கு தான் அப்ப சொன்னீங்களா? ரீசெட் பட்டன். ரீபில்ட் அப்படிங்கிறத விட ரீசெட். அதாவது நான் இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருக்கேனோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு புதிய தொடக்கத்துக்கு உண்டானது தான் அந்த 7 சனி முடிகிற போது நமக்கு வருவான அமைப்பு. 7.5 சனி பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும். நீங்க மேக்சிமம் எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிருக்கீங்க. மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி. நன்றி.